கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கல? ஸோ இது பொய் அப்படின்னு சும்மா சொல்றக்கூடாது இல்லையா? ஸோ ஆதாரத்தோட சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நியூஸை நம்ம தேடி போகணும். ஸோ செப்டம்பர் 27 இரவு நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த செய்தியினுடைய பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதில் பார்த்தா ரொம்ப கிளியரா தெரியும். அமராவதி மருத்துவமனையில் 32 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அதுல வந்த ஒரு செய்தி, அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய செய்தியில மொத்தமா 111 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதுல கரூர் அரசு மருத்துவமனையில 50 பேரும், அக்ஷயா, அப்பல்லோ, அமராவதி உள்ளிட்ட தனியார் மருத்துவமனைகளில் 61 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்படின்னு ஒரு தகவல். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு போகப்பட்டிருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் அவசரம் கருதி கொண்டு போகப்பட்டிருக்காங்க. யூஸ்வலா ஒரு விபத்து நடந்தாலோ அல்லது வேறொரு பெரிய ஏதாவது நடந்தாலோ காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு தான் கொண்டு போறது வழக்கம். ஆனா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பினுடைய வீரியம் கருதி பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கும் அவங்க கொண்டு போகப்பட்டிருக்காங்க, அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு போகப்பட்டிருக்காங்க. ஆனா ஆதவர்ஜுனா என்ன பண்றாருன்னா, தனியார் மருத்துவமனைக்கு போகாம எதுக்காக அரசு மருத்துவமனைக்கு மட்டும் கொண்டு போனீங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாரு. அந்த பொய்யோடு சேர்த்து ஒரு சதியை கட்டமைக்கிறார். அது என்ன அப்படின்னா, அரசு மருத்துவமனையில சரியான உபகரணங்கள் இல்லை அப்படிங்கிற செய்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக அவர் கட்டமைக்க விரும்புகிற செய்தி என்னன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள், உயிரோடு இருக்கிற பாதிக்கப்பட்ட நெரிசலில் சிக்கின மக்களை கூட சரியான உபகரணங்கள் இல்லாத அரசு மருத்துவமனையில் சேர்த்து அரசு கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சதி கோட்பாட்டை இதன் மூலமா ஆதவர்ஜுனா கட்டமைக்கிறார்.